ஹாய் ஹலோ எவ்ரிவான், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நிறைய பேர் வெயிட் லாஸ் பண்ண இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கீங்க. ஆனால் வெயிட் லாஸ் எப்படி பண்ணுறது, ஹெல்த்தியான டயட் பிளான் எப்படி ஃபாலோ பண்ணணும், நிறைய பேர் அன்ஹெல்த்தியான டயட் பிளானை ஃபாலோ பண்ணி வெயிட் லாஸ் பண்ணுறாங்க. ஸோ உங்கள் ஹெல்த்து ஸ்பாயில் ஆகும். ஸோ நீங்கள் எப்படி ஹெல்த்தியாக வெயிட் லாஸ் பண்ணுறது, ஹெல்த்தி டிப்ஸு, ஹெல்த்தி ஃபுட்டுனா நீங்கள் எந்த ஃபுட்டை எடுத்துக்கலாம் அப்படின்ற டீட்டெயிலான இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இந்த வீடியோ பார்த்துட்ருக்க நீங்கள் நம்மளோட சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கிங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன ஹெல்த்தி ஃபுட்டு அப்படின்னா ஹெர்பலைஃப் நியூட்ரிஷனை ஃபாலோ பண்ணி நிறைய பேர் அவங்களுடைய வெயிட் லாஸ் ரிசல்ட்ஸை, ஹெல்த்தி ரிசல்ட்ஸை எடுத்துகிட்டு இருக்காங்க. நீங்களும் ஒரு நியூட்ரிஷன் மூலமாக ஹெல்த்தியாக வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக ஹெர்பலைஃப் நியூட்ரிஷனை ஃபாலோ பண்ணி வெயிட் லாஸ் பண்ணுங்கள். நீங்கள் வெயிட் லாஸ் பண்ண இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் என்னென்ன ஃபுட்டு எடுத்துக்கணும் அப்படின்னா ஃபார்முலா 1 ஷேக் மேட் ப்ரோட்டீன், இது மூணுத்தையும் மிக்ஸ் பண்ணி ஷேக் எடுத்துப்பீங்க. இது கூட சேலட்ஸ் மட்டும் ஆட் பண்ணி எடுத்துக்கங்க. எதுக்கு அப்படின்னா நமக்கு இன்ச் லாஸ், ஃபேட் லாஸுக்கும் பாடி ஷேப் கிடைக்கிறதுக்கும் இந்த சேலட்ஸ்ன்றது ரொம்பவே முக்கியம். மேஜராக வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கு என்ன சேலட்ஸ் வேணும் அப்படின்னா ஹெர்பலைஃப் நியூட்ரிஷனில் இருக்க செல்லுலாஸ் அண்ட் மல்டிவிட்டமின். நீங்கள் ஒரு 80 கிலோவுக்கு மேலே இருக்கீங்க அப்படின்னா கம்பல்சரி ஹெர்பல் கண்ட்ரோலை ஆட் பண்ணி எடுத்துக்கங்க. இப்போ இந்த சேலட்ஸ் என்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்னா செல்லுலாஸ் எக்ஸ்ட்ரா ஃப்ளூயிட் பேலன்ஸாக ரிமூவ் பண்ணும். தேவையில்லாத கெட்ட கழிவுகளை ரிமூவ் பண்ணி நமக்கு இன்ச் லாஸ் பண்ணுறதுக்கும் ஃபேட் லாஸ் பண்ணுறதுக்கும் பாடி ஷேப் கிடைக்கிறதுக்கு இது ரொம்பவே சப்போர்ட் பண்ணும். மக்காச்சோளத்தில் நூழிழைன்னு சொல்லுவாங்க, அதுலேருந்து ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துருக்காங்க. அடுத்தது மல்டிவிட்டமின், இது எதுக்கு அப்படின்னா 22 விட்டமின்ஸ் மினரல்ஸ். நமக்கு வெயிட் லாஸ் பண்ணும்போது எனர்ஜின்றது ரொம்பவே லாஸ் ஆகிட்டு இருக்கும். ஸோ எனர்ஜியை ரீஜென்ரேட் பண்ணுறதுக்கும் இந்த மல்டிவிட்டமின்றது ரொம்பவே அவசியம். அதுக்கப்புறம் ஹெர்பல் கண்ட்ரோல் எதுக்கு சொன்னேன் அப்படின்னா நீங்கள் 80 kg மேலே இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு மெட்டபாலிசம்ன்றது ரொம்பவே கம்மியாக இருக்கும். ஸோ இந்த ஹெர்பல் கண்ட்ரோல் எடுக்கும்போது உங்களுக்கு மெட்டபாலிசத்தை இன்க்ரீஸ் பண்ணி ஹெல்த்தியாக வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கும் ரொம்பவே சப்போர்ட் பண்ணும். நான் உங்களுக்கு சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இதோட டயட் எப்படி ஃபாலோ பண்ணணும், நீங்கள் ஷேக் எப்படி சாப்பிட்ணும், அஃப்ரெஷ்ஷாக எப்படி சாப்பிட்ணும், எந்த டைமுக்கு சாப்பிட்ணும், அதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிட்ணும். ஸோ இது எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே டிஸ்பிளேல தெரியும் என்னோட நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நாங்கள் உங்களுக்கு கைட் பண்ணி ஹெல்ப் பண்ணுவோம். வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு சின்ன ஒரு டிப்ஸ் சொல்லிக்கேன். 8 to 8 அப்படின்னா காலையில் 8 மணிக்குள்ளே நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சிடணும், நைட்டு 8 மணிக்குள்ளே நீங்கள் டின்னரை முடிச்சிடணும். அதாவது நீங்கள் இந்த நியூட்ரிஷனை ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா மார்னிங் ஷேக் 8 to 8:30 முடிச்சுக்கணும். நைட் ஷேக் பார்த்தீங்க அப்படின்னா 7:30 to 8 o'clock முடிச்சுக்கணும். இப்படி நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணும்போது வெயிட் லாஸ் ரொம்பவே ஃபாஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் லஞ்சு சாப்பிட்டதுக்கப்புறம் ஒரு 10 minutes நீங்கள் நடக்கலாம். நடக்கிறதால நமக்கு டைஜஷனும் ரொம்ப நல்லாயிருக்கும், வெயிட் லாஸுக்கும் கேலரி பர்ன் பண்ணுறதுக்கும் ரொம்பவே யூஸ் பண்ணும். முக்கியமாக வெயிட் லாஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் ஃபேட்டுன்றதும் கார்போஹைட்ரேட்ன்றதும் ரொம்பவே லோவாக எடுக்கணும். ஸோ அதனால தான் இந்த ஹெர்பலைஃப் நியூட்ரிஷனை ஃபாலோ பண்ணும்போது ஹெல்த்தியாகவும் வெயிட் லாஸில் ஈஸியாக வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கும் ரொம்பவே சப்போர்ட் பண்ணும். ஓகே வியூவர்ஸ், உங்களுக்கு எனி டவுட், எனி இன்ஃபர்மேஷனாலும் இந்த ஃபுட்டை நான் எப்படி பர்ச்சேஸ் பண்ணி யூஸ் பண்ணுறது, அதை எப்படி சாப்பிட்ணும், இந்த மாதிரி நிறைய டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா டிஸ்பிளேல தெரிய இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நாங்கள் உங்களுக்கு கைட் பண்ணி ஹெல்ப் பண்ணுவோம். ஓகே, நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கில் நாளைக்கு உங்களை நான் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.